ம், மோ ம், எந்திரிச்சிட்டிங்களா? ம், ம். பா, என்னடா காவேரி மிஸ் எங்க? என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அவங்களுக்கு பாய் சொல்லவே இல்லையே. நீதான் அவங்க கூட வரும்போதே தூங்கிட்டியே. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க சைலண்டா கிளம்பி போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாய் சொல்லலாமா? டைம் என்னாச்சு தெரியுமா? இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாமா? அவங்க தூங்கி இருப்பாங்கல்ல. காவேரி மிஸ் தூங்கிட்டு இருந்தா நான் சாரதா பாட்டி கிட்ட பேசுறேன். எல்லாருமே இந்த டைம்ல தூங்கிட்டு இருப்பாங்கடா. நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல காவேரி மிஸ்ஸ பார்த்து பேசலாம். ஓகேவா? சரி, நான் தான் பாய் சொல்லல. நீங்களாச்சும் பாய் சொன்னீங்களா? நான் சொன்னேனே. சரி தூங்குடா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல. பா, தண்ணி வேணும். ஆ ம். ம். போதுமா? போதும்பா. சரி, இப்ப நீங்க சமத்தா படுத்துப்பீங்களா? காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புவீங்களா? தூங்க. காவேரி, தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டக்கூடாது காவேரி. மா, எனக்கு கோவம் இருந்துச்சுதான், ஆனா இப்போ இல்ல. உண்மையாவே எனக்கு பசிக்கலம்மா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. ஏன் காவேரி, விஜய் தம்பி வீட்டுக்கு போய் அவங்க மேல கோவப்பட்டு ரொம்ப எதுவும் சண்டை போட்டியா? அதுக்காக தானம்மா நான் அங்க போனேன். பின்ன அவங்க பண்ண காரியத்துக்கு அவங்க கிட்ட போய் என்ன சிரிச்சு பேசிட்டு வர சொல்றியா? என் மனசுல உள்ள ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டி தீக்குற மாதிரி நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். நான் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்கறதாலதான் அந்த வீட்டு ஆளுங்க யாரும் ஏன் இப்படி பேசுறேன்னு என்ன கேட்கவோ இல்ல பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. என் மனசுல என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுச்சோ அதெல்லாம் பாரபட்சமே இல்லாம கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த ஆள் மட்டும் என்கிட்ட பேசுறதுக்காக பின்னாடியே வந்தாரு. யாரு? விஜய் தம்பியா? அந்த ஆள் தான். என்ன சொன்னாருடி? நடந்த இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு இது தெரியாது, எங்க வீட்டு ஆளுங்க இப்படி கல்யாண விஷயத்த பேச வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இத முன்னாடியே தடுத்திருப்பேன், சாரின்னு சொன்னாரு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் பத்தி சில விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாருடி? அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் பிரச்சனை, 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறதா என்கிட்ட சொன்னதா சொன்னேன்ல. ஆமா. அதெல்லாம் அவரு சும்மாதான் சொல்லிருக்காருமா. உண்மையிலேயே அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம். அம்மு முகத்தை கூட அவங்க பார்த்தது கிடையாதாம். அவ பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்களாம். ஆனா இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த அம்மு கிட்ட சொல்லாம வச்சிருக்காங்க. பாவம்ல அந்த குழந்தையும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அம்மா நம்மள தேடி வருவாங்க, நம்ம அம்மாவை பாக்கலாங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. எனக்கு இந்த விஷயத்த கேட்டதுமே அவங்க மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அம்மாவை நினைச்சாதாம்மா ரொம்ப பாவமா இருக்கு. அவரும் அவங்க ஒய்ஃபும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கங்கறதெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னேன்ல. கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தர் புடிச்சு போய் சந்தோஷமா வாழ்றப்போ இப்படி ஆயிருக்கு பாரேன். அவங்க விதி அப்படிதான் இருந்திருக்குன்னா அதை யாரால மாத்த முடியும்? விஜய் தம்பிக்கு என்ன குறைச்சல் சொல்லு? அழகா இருக்காரு, வசதி படைச்சவரா இருக்காரு, நல்ல குணமுள்ளவராவும் இருக்காரு. இவ்ளோ இருந்தும் அவருக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ அவருக்கு கொடுத்து வைக்கல பாரு. அதான் நீ நேக்கா
என்ன அங்க தள்ளி விடலான்னு பாக்குறியா? நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேம்மா. ஆனா நீ பயங்கரமான ஆளாதான் இருக்க. ம், இல்ல காவேரி, தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காரு. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்ளோ பிடிச்சிருந்தா பேசாம நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோமா. அடச்சி, என்னடி பேசுற நீ? என்ன நான் இவ்ளோ சொல்லியும் நீ அந்தாள் புராணத்தையே பாடிட்டு இருந்தா? உனக்கு ஓகேன்னு சொன்னா நான் வேணா அவர்கிட்ட பேசுறேனே. அப்படியே ஒண்ணு வச்சேன்னு வெய். பெத்த அம்மா கிட்ட பேசுற பேச்சாடி இது? நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன், ஒழுங்கா சாப்பிட வா. Hi, I'm Vijay, Ammo's dad. Hi, I'm Vijay, Ammu's dad. இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்துல மெசேஜ் அனுப்புறாரு? இப்பதானே நல்லா திட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்னவா இருக்கு? Hi, Kaveri miss. இன்னும் வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. என்ன பேசி அனுப்பியிருக்காருன்னு கேட்போம். ஹாய் காவேரி மிஸ், இந்த நேரத்துல மெசேஜ் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரொம்ப சாரி. என்னன்னு தெரியல, நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட நேர்ல சாரி கேட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் சாரி கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வாய்ஸ் நோட். நீங்க 2-3 தடவை என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, உங்க லிமிட்டை தாண்டி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. நாங்க அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தது, அங்க சாப்பிட்டது, உங்ககிட்ட பேசினது, இதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க கூடவும் உங்க அம்மா கூடவும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இப்படி ஒரு அன்பும் அரவணைப்பும் அவளுக்கு வேற எங்கேயும் கிடைச்சதே இல்லை. அத பாக்குறப்போ ஒரு அப்பாவா எனக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்துச்சு. இந்த காரணத்தினாலதான் நாங்க திரும்ப திரும்ப உங்க வீட்டுக்கு வந்தோம். அதுக்காக நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் முக்கியமா அதை சொல்றதுக்காக தான் இந்த வாய்ஸ் நோட்டே அனுப்புனேன்.